சகோதரர்கள் இவங்க அப்படியே சமைச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்க கரை ஓரமாக பணக்காரர்கள் உட்கார்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டே இருக்காங்க. அந்த பணக்காரருக்கு ஷைத்தான், இது கவனிங்க, அந்த பணக்காரர்கள் என்ன செய்யறாங்க, சமைச்சுக்கிட்டே இருந்தவங்க சாப்பிட்டவங்க நல்ல முறையில் இருக்கக்கூடிய நேரத்து ஒரு தேள் வந்து கொட்டிச்சு. யாரு கொட்டிச்சு? பணக்கார கூட்டத்தாருக்கு கொட்டிச்சு. ஏழப்பட்ட கூட்டத்தாரிடத்துல ஓடி வராங்க, எங்களுடைய தலைவருக்கு தேள் கொட்டி விட்டது, தேள் கொட்டியதனால விஷம் ஏறிவிட்டது, யாராவது அருமருந்து உங்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அதற்காக ஒருவர் அங்க சபையில் உட்கார்ந்தார்ல, எதுவுமே தரமாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சகோதரர்கள் வந்து கூப்பிடுறாங்க. இவங்க முஸ்லிமான சகோதரர்கள் என்ன செய்றாங்க, சரி எங்கள்கிட்ட மருந்து இருக்குப்பா நாங்க வரோம். போய் பார்த்தா தலைவர் துடிக்கிறார், பணக்கார தலைவர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் போனோன்னு, நான் வந்து குணமாக்கிறேன், எனக்கு என்ன செய்யணும், ஏதாவது பணம் தரணும், பீஸ் தரணும், டாக்டர்கிட்ட பீஸ் கேட்குறீங்களே அந்த மாதிரி ஏதாவது தரணும் அப்படின்றார். சரி, சில ஆடுகள் தருவதாக பேசிக்கொள்ளுறாங்க. இவங்க ஒரு 30 ஆடு 40 ஆடு வச்சுக்கீங்களேன், அந்த மாதிரி பேச்சு வார்த்தை நடந்து போச்சு. ஆடு தருவதாக அவர் என்ன செய்யறாரு, உட்கார்ந்து அவருக்கு ஓதுறாரு. ஓதுனது என்ன பெரிய பக்ரா சூரா ஓதுனாரா, இல்ல குரான்ல இருக்கிற 114 அத்தியாயங்கள் ஓதுனாரா? கிடையாது. ஓதுன சின்ன சூரா. என்ன சூரா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதாலின் மர, இந்த சூரா ஃபாத்தியாவை ஓதுறாரு. ஓதி அவர் மேல ஊதுறாரு. உடனே நாய் போச்சு, அந்த விஷம் இறங்கி போச்சு. அவரு கேட்ட ஆட்டை கொடுத்துட்டாங்க, அவர் வாங்கிட்டாரு. வந்தார் தன் கூட்டத்தாரிடம். சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, என்ன நீங்க இந்த மாதிரி செஞ்சிட்டீங்க, அவங்களுக்கு போய் ஓதி பார்த்து கூலி வாங்கிட்டீங்களா அப்படின்னு. குரான் ஓதுனா கூலி வாங்கலாமா? வாங்கக்கூடாது. குரான் ஓதுனாலோ அல்லது நீங்க நிறைய பேர் வந்து அது ஒரு பிசினஸா வச்சிருக்காங்க, தாபீஸ் பண்ணி கொடுப்பாங்க, காசு வாங்குவாங்க, இது ஒரு பிசினஸ் மாதிரி. அந்த மாதிரி செய்யக்கூடாது. செய்யறதுலாம் ஃப்ரீயா செய்யலாம் ஏதாவது, ஆனா பிசினஸுக்காக செய்யறாங்க. ஆனா அந்த மாதிரி பிசினஸ் மாதிரி சிந்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபாக்களோட சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க. இல்லை இது தப்பு, இது அவ்வளோ ஆட்டையும் ஓட்டிக்கிட்டு ரசூல்லா கிட்ட போறாங்க. ரசூல்லாட்ட கேட்கலாங்க. ரசூல்லாட்ட போய் கேட்டா, நீ என்னப்பா ஓதலைன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சூரிய பாத்தியா ஓதுனாரு. அவர் நல்லா ஆயிட்டாரு. உனக்கு எப்படிப்பா தெரியும் இந்த சூர்யா போத்து பாத்தியா ஓதுறது? நான் தான் சொல்லி கொடுக்குறேன் உனக்கு, தேல் கடிச்சா இது ஓதுங்க. எல்லா குரானுக்கே தாய் மாதிரி விளங்கும் சூரா எது? உம்முல் குர்ஆனு, குர்ஆனுடைய தாய் மாதிரி விளங்கக்கூடிய சூரா எது? சூரத்துல் ஃபாத்தியா. சூரா ஃபாத்தியா ஓதலனாக்க அந்த தொழுகை ஆகாது. யார் இருந்தாலும் சூரத்துல் ஃபாத்தியா சூராவை ஓதணும். அப்படி ஓதக்கூடியவர்களுக்கு தான் அந்த ரக்காயத்தை ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூரா ஃபாத்தியா தான் ரொம்ப நல்லா எனக்கு பிடிச்சது, அதனால நான் ஓதனேன். அவன் நல்லா ஆயிட்டாரு. அவன் வந்து ஏகப்பெரிய கூலி வாங்கினேன்னு கேட்டார். குரான் ஓதுறதுக்கு காசியா வாங்கினேன்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர், நம்ம முஸ்லீம் என்று சொல்லி நாங்க சமைக்கிற நேரத்தில் அவங்க என்ன செய்யற, எங்களுக்கு தேவையான பொருள் தரல. அதனால வந்து அவங்களுக்கு தேவையான நேரத்தில் நானும் வந்து ஃப்ரீயா செய்யல. அவங்க தேவைகள் ஃப்ரீயா செஞ்சிருந்தா நானும் ஃப்ரீயா செஞ்சிருப்பேன். எப்ப அவங்க உணர்ந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் கூலியா வாங்கினேன். அப்போ சரிப்பா, நீங்க வந்து எல்லோருக்கும் ஒரு பங்கு வச்சு கொடுக்குற நேரத்தில் எனக்கும் ஒரு பங்கு வச்சுக்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, எனக்கும் ஒரு பங்கு வச்சுக்க அப்படின்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஹலால் ஆக்குறாங்க அந்த பொருளை. ஏன்னா நிர்பந்தத்தின் நேரத்தில் யாராவது மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்கள் செய்தார் என்றால் அவருக்கு தண்டனையாக நடக்கணும், அதிலே நாம் தண்டனை கொடுக்கலாம் என்பதை இந்த ஹதீசுகள் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆகையால் அன்புக்குரிய தோழர்களே, தாய்மார்களே,
நீங்கள் வீடுகளில் உட்கார்ந்து குர்ஆனை ஓதுங்கள். ஆனால் செல்போன்ல போட்டுட்டு கக்கசில போய் உட்கார்ந்துக்கிட்டு சமையலறையில் உட்கார்ந்துக்கிட்டு இங்க அங்க பேசிக்கிட்டு யார தோழிகிட்ட பேசிக்கிட்டு இதெல்லாம் இருக்காதீங்க. குர்ஆன் ஓதுனா சேவி தாழ்த்தி நிதானமாக கேளுங்கள். செல்போன்ல யார் படிக்க தெரியலனாக்கா குர்ஆன் செல்போன்ல உட்கார்ந்துக்கிட்டு கேட்கலாம். கேட்கறது அதபாக நியாயமாக அந்தஸ்தோட செய்யுங்க. அதே நேரத்தில் தெராபியாக்கு வந்தீங்கன்னு சொன்னா பிள்ளைங்களே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கீங்க. எந்திரிச்சு ஓடுறது, குர்ஆன் ஓதும் போது அந்த பக்கம் போறது இந்த பக்கம் போறது, தண்ணி குடிக்கிறேன்றது, இவைகள்லாம் விட்டுடணும். அல்லாஹுக்கு பயந்து யார் நடந்துக்கிறாரோ அவருடைய கல்வில அல்லாஹுக்கான அந்த குர்ஆனை ஏற்படுத்தி விடுகிறார். ஒரு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுறோம். ஒரு கிரிக்கெட்டுக்கு விளையாடுறதுக்கு அல்லது ஏதாவது ஒண்ணு செய்யறோம்னு சொன்னா 4 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம என்ன செய்யறோம், நிக்கிறோம். ஆனா குர்ஆன் ஓதுற நேரத்துல 2 நிமிஷம் ஓதுறாரு, 2 நிமிஷம் உட்கார்றாரு. 5 நிமிஷம் ஆகும் ஒரு ரக்காயத்துல. அதுல பாதி உட்கார்ந்துடுறாங்க, பாதி தான் நிக்கிறாங்க. ஆனா அது கால் வலிக்குது, கை வலிக்குது, வாய் வலிக்குது, முக்கு வலிக்குது. ஆனா கயாமத்து நாள் ரொம்ப கடுமையா இருக்கும். அது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, தராபியா தொழுகை ஒரு மகத்துவம் மிக்க தொழுகையாக இருக்கிறது. அதற்கு பேர் இன்னொன்று இருக்கு, கியாமுல் லைல், இரவில் நின்று தொழுகக்கூடிய தொழுகை என்றும் பேர் உண்டு. அதுக்கு கியாமுல் லைல் என்றும் பேர் உண்டு. கியாமுல் லைல் என்றால் நின்று தொழுகுவதற்காக தான் அந்த தொழுகை, பனிஷ்மெண்ட் அல்ல, அல்லாஹ் கொடுத்ததற்கு நன்றி செலுத்துறது. இந்த மாதிரி ஒரு குர்ஆன் வேற எதுவுமே இல்லை. எந்த மதத்திலும் இல்லாத ஒரு குர்ஆன், எந்த மதத்திலும் இல்லாத ஒரு கிதாப், அப்பேற்பட்ட ஒரு கிதாபை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட கிதாபை நாம் கண்ணியத்துடன் ரம்ஜானுடைய மாதத்திலே அதை கேட்பதற்காக, அதை ஓதுவதற்காக அல்லாஹ் நசீபாக்கி இருக்கிறான். அது நசீபாக்கி நிறைய பேர்